வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கடலை பழமுடன் விடலை சிறுகுவரை பயிறு பலகனி எல்லா சண்முக பால் பழம் சாரிக்க மாங்கனி தேர் பால் பழம் மாங்கனி தேர் படைத்து உனை அழைக்க பயிறு பலகனி எல்லா சண்முகா சாமி திகிடத்தினி திந்தினி தோ சந்தோ நகரில் வாழும் திகிடத்தினி திந்தினி தோ சந்தோ நகரில் வாழும் சண்முகா சிவனாரருள அமரர்கள் சேரை மீள சிவனார அமரர்கள் சேரை மீள திருச்செந்தூர் வேல் முருகா சந்தோ நகரில் வாழும் சண்முகா சாமி குருவாம் புலவராம் வில்லி செய்தார் குணமுடன் படிக்க வைத்தார் எங்கள் 6 பேரை குருவாம் புலவராம் வில்லி செய்தார் குணமுடன் படிக்க வைத்தார் எங்கள் 6 பேரை கோபாலம் பொருந்திய பாலசுப்ரமணிய கோபாலம் பொருந்திய பாலசுப்ரமணிய ஒரு வாதம் துணை நமக்கு குணமுடன் படிக்க வைத்தார் 6 பேரை தன்பழனி மலை ஓரம் செய்பாடும் தன்பழனி மலை ஓரம் தெள்ளு தமிழ் இசைபாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடும் மயிலாடும் செந்தூரின் கடலோரம் வேலோடும் மயிலாடும்
சேவல் என்னும் கொடியாடும் கனிகை மலை உச்சியிலே சேவல் என்னும் கொடியாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாரம் புகழ் பாடும் திருப்பரங்குன்றத்திலே தேவாரம் புகழ் பாடும் முருகா காவேரியில் நீராடி சாமி மலை படியேறி காவேரியில் நீராடி சாமி மலை படியேறி முருகா முகங்காண முன்னினையும் தீந்துவிடும் முருகா முகங்காண முன்னினையும் தீந்துவிடும் பழமுதிரும் சோலையிலே பழமானி கனிந்திருக்க பழமுதிரும் சோலையிலே பழமானி கனிந்திருக்க பார்த்தவர்க்கு பசி தீரும் பணிந்தோர்க்கு புகழ் சேரும் பார்த்தவர்க்கு பசி தீரும் பணிந்தோர்க்கு புகழ் சேரும் குருபரனே வெற்றி வேலா கொண்டல் வந்த மால் மருகா அணிகள் தும்போம் அணுகிடாமல் ஆதிமலங்காற்றருள்வாய் வினைகள் தும்போம் அணுகிடாமல் வந்த வினைகள் தும்போம் அணுகிடாமல் வெற்றி வேலவனை காற்றருள்வாய் ஆதியில் வேதநாத அன்பலத்தில் ஆழுமைந்த சோதியிலே மாலை தோன்றாமல் நின்ற மாலை பாடுவேனே ராமா உன்னை பலகாலம் உனை தொழுவே தேடுவேனே ராமா உன்னை தெச்சனா பூமி எல்லாம் கூறுவேனே ராமா உன்னை சாமி கொத்தங்கூரை வந்துடாமல் வளவிருக்கோ வரகேளிய வாக்கில் வந்து அருள் புரிவா இடமிருக்கும் கலைமகளே எனக்கு உதவ வேணும் அம்மா ராஜபாண்டி தன்னதிலே சித்தாத்தங்கரையோரம் சிறப்புடனே அமர்ந்திருப்பா தாயான சொக்கனாச்சி அம்மையான சொக்கனாச்சி சொல்லி வரம் கொடுப்ப வேளா உச்சுமகாளி சந்தன மாறி முப்போடாதி முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா
அட்டகாளி 8 பேரும் எனக்கு அருள் புரிய வேணும் அம்மா. அருள் புரிய வேணும் அம்மா. அப்படி அரசமாவன் தவசுநாதன் அரசமாவன் தவசுநாதன் அண்ணாபி சிவபெருமா ஏ பாலத்தடியோரத்திலே பவசுடனே கொலுவருக்கும் ஐயாவான சிவபெருமா ஆதரிக்க வேணும் ஐயா. பரமபீடம் பிறந்தவளா பரமகுல ராச்சுதையா தாயான பேச்சு அம்மா ஏழுமலை காவுக்குள்ளே பொதிகமலை தன்னதிலே மலையதிலே இருப்பவளாம் தாயான மலையரசி வனத்துக்குள்ள இருப்பவளா அம்மையான வனப்பேச்சி ஏ மையானத்தில் இருப்பவளா மாகாளி பேச்சி அம்மா பரமபீடம் பிறந்தவளா பேச்சி பரமகுல ராச்சுதையா பேச்சி பரமகுல ராச்சுதையா பேச்சி வன பேச்சி கட்டழகி பேச்சி அம்மா வாக்கிலையும் நாவிலையும் வந்தருள வேணும் அம்மா. ஏ மணிவிளக்கில் பிறந்த தெய்வம் மாயாண்டி சோடல ஐயா சுடரழிவில் பிறந்த பிள்ளை பேச்சிமவன் பெரு சுடல மாயாண்டி சுடல ஐயா சுடல இந்த மைந்தனுக்கு அருள் புரிவார். வேப்பலாங்குளமதில விருப்பமுடன் பறந்த தெய்வம் ஆதியிலே மானிடராம் பாதியிலே தெய்வகோலம் சீமையெல்லாம் பேர் வழங்கும் எங்க சின்ன தம்பி சுவாமியுமா அருள் புரிய வேண்டும் ஐயா. ஏகப்பந்தி 21 ஏகப்பந்தி 21 சாமி பந்தூனை காக்க மணிவிளக்கில் மாயாண்டி சுடல தெய்வம் சுடரழிவிலே பிறந்த பாலகன்
சுடலை முத்து சுடலை கண்ணு வருவார் மாயாண்டி சுடலை பேச்சி அம்மாள் மாயாண்டி சுடலை வருவார் பாலத்தடி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாள் சுடரளவில் பிறந்த பால சுடரளவில் பிறந்த பால சுடலை முத்து சுடலை கண்ணு ஐயா சுடலை முத்து சுடலை கண்ணு ஐயா மாயமாக பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல தெய்வம் முண்டமாக உருண்ட பால அழகு புள்ள முண்ட சாமி சுடல தெய்வம் கதைகள் பாட பாலத்தடி சுடல தெய்வம் கதைகள் பாட பார் மகளே துணை இருப்பாய் பார் மகளே துணை இருப்பாய் சாமி மாயாண்டி கதை பாட மலை மகளே அருள் புரிவார் பேய்களுக்கு ராசாவம் பியாறுபட்ட சுடலத்தையும் பேச்சி மவன் பொருள் சுடல ஆதியிலே சூலப்போரி அதுக்கடுத்து ஒய்காடு ஆறுமுக மங்களத்தில் ஐகோட்டில் சாட்சி சொன்ன ஐகோட்டு மகாராஜா ஏ தில்லைவனம் போவாண்டி தில்லைவனம் போவாண்டி சுடலை சுத்த பிணம் திம்பாண்டி சாமி மையாண்டி சுடலை மாண்டவிடம் திம்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுட்ட பிணம் திம்பாண்டி அகிலமெல்லாம் வாழ்வதற்கு அவதரித்த சோடல ஐயா சீமையெல்லாம் பேர் வழங்க வந்ததொரு சுடல தெய்வம் சுடலையோட கதைகள் பாட பாலத்தடி சுடலையோட கதைகள் பாட தாயே சொக்கனாச்சி அருள் புரிவார் வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்தார் ஆண்டவனார் சிவபெருமா அம்மையான பார்வதியா பார்வதியும் பகவானும் பார்வதியும் பகவானும்
கைலாசத்தில் குலவிருந்தார் வைகுண்டம் தன்னதில பச்சமாலும் லட்சுமியும் கோலவிருந்தார் பரமலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருந்தார் தெய்வலோகம் தன்னதிலே தெய்வ இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடன் கொலுவிருந்தார் படிக்கொலுவிருக்கும் நாளையில என்ன காரணங்கள் நடக்குதான வெள்ளி என்னும் கைலாச மலையிலே சோவருமான் அம்மையான பார்வதா தேவி பார்வதியும் பகவானும் கொலுவிருக்கும் போது ஆண்டவர் இந்த அகில உலகங்களை எல்லாம் படைத்தார் 7 புதலங்களை உண்டு பண்ணி படைத்த உலகத்திலே எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவசிந்துகளையும் ஆண்டவன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள சிவராசிகளை எல்லாம் படைத்து விட்டிருக்க உயிர்களுக்கு எறும்பு முதல் யானை வரை கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் கருக்குள் இருக்க சிசுக்களுக்கும் ஆண்டவன் பட்டினியில் தான் இருந்திருக்கே தவிர இறப்பு கிடையாது. இறப்புனா எப்படி தெரியுமா? ஒரு 100 120 வயசு 130 வயசு வந்த உடனே அப்படியே குருவிக்கிட்டு போயிருவாங்களாம். குருவிட்டு போன கண்ணு மட்டும் வெட்டுன்னு முழிக்குமா. உடனே ஒரு குளிதாளி உண்டு பண்ணி மண்ணுனால அது உள்ளுக்க தீக்கி வச்சு உலமோடி வச்சு மூடி வச்சிருவாங்களாம். இப்படிதான் இறப்பு இருந்திருக்கா காலத்திலே. இப்படி இருக்கும்போது நாள்பட சனத்தொகை அதிகரித்து விட்டது. அதிகரித்து கொண்டே இருக்கு. சனத்தொகை அதிகரித்தவுடனே பூமி பாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பூமி பாரத்தை இந்த பூமியை யார் சமக்கா தெரியுமா? ஆதிசேடன். ஆதிசேடன் இந்த பூமியை 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தோல் விட்டு ஒரு தோல் மாத்துவானாம். இப்படி சனத்தொகை கூட கூட பூமி பாரத்தை ஆதிசேடனால் சுமக்க முடியவில்லை. ஓடோடி வந்து பூமாதேவி இடத்திலே ஆதிசேடனானவன் அம்மா அம்மா பூமாதேவி அருமப்புள்ள உலகது தன்னதிலே பரப்பு இருக்குதம்மா, பரப்பதுதான் இருக்குதம்மா, இறப்பதுதான் இல்லையம்மா. சொன்ன போது இந்த வார்த்தை காதல் கேட்டு பூமானல்ல தேவி அவள் எங்கே எங்கே வாரலாம், கைலாசம் வருவாள, கைலாசம் வருவாள அம்மையான பூமாதேவி. தாயான பூமாதேவி ஆதிசேடன் அம்மா பூமாதேவி உலகத்தில் பிறப்பிருக்க தவிர இறப்பு இல்லை. பூமி பாரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்ல உடனே தாயான பூமாதேவி பகவானிடத்தில் ஓடி வருகிறார். அண்டவா இறைவா, பூலோகத்திலே பிறப்பிற்கு இறப்பு இல்லை, அதனால நாள்பட பூமி பாரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பூமி பாரத்தை குறைக்கணும்.
கண்டிப்பாக அதுக்கு நீங்க விடை கொடுக்கணும்னு சொல்ல ஆண்டவர் சிவபெருமான் யாரை அழைத்தார்? யாரையா? தெய்வலோக வள்ளுவரை அழைத்தார். ஆமா, வள்ளுவரை அழைத்து ஒரு வெள்ளை யானையை கையில கொடுத்து பூலோகத்துல போய் பரையோசம் அடிக்கணும். ஆமா, என்ன பரையோசம்? பூவிருக்க, புஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, பழுத்த பழம் உதிர. ஆமா, என்று பரையோசம் அடிச்சிட்டு வா. ஆமா, பழுத்த பழம் மட்டும் விழுந்தா என்னைக்கு பூமி வார குறையும். உடனே இப்படி வள்ளுவனோ சொல்ல சொல் தட்டாமல் பூலோகத்திலே வெள்ள குதிரைகளை வந்து பூவிருக்க, புஞ்சிருக்க, காயிருக்க, கனி இருக்க, பழுத்த பழம் உதிர என்று பரையோசம் அடித்தார். ஆமா, சின்ன பையங்கள்லாம் பார்த்தாங்க. என்னையா? யானைன்னா கருப்பாலாம் இருக்கும், இது வெள்ளையா வந்திருக்க. ஆமா, அவனு பிள்ளைகள் கூட ஆரம்பிச்சிட்டு ஆமா, யானைக்கு பின்னாலே போய் கலியம் படுத்துட்டா மத்தியல. போனவன் சும்மா இருக்கல, என்ன தெய்வலோக வள்ளுவன் கண்ணுல கல்ல மண்ண அள்ளி எரிஞ்சிட்டாங்க. கண்ட மட்டும் கல்லு மண்ணு எரிஞ்சிட்டாங்க. எரிஞ்சாங்க பாருங்க. சரி, கண்ணு வேதை தாங்க முடியல. ஆமா, பார்த்தார் வள்ளுவர். யார் எப்படி போனான்னு செவர் அடிப்படி சாஞ்சான்னு கலியம்படுத்த விட்டான் என்று பரையோசிய மாத்தி அடிச்சிட்டாரு. எப்படி அடித்தார்? எப்படி? பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, பழுத்த பழம் உதிர என்று அடிச்சாரு பாருங்க. ஐயா, எங்க பார்த்தாலும் மனிதர்கள் மாண்டு மடிந்து கிடக்காங்க. மீண்டும் பூமாதேவிக்கு போய் பார்த்த சுமக்க முடியல. உடனே ஆண்டவனிடத்திலே வந்து, ஆண்டவா இறைவா, இங்கு பார்த்தாலும் மனிதர்கள் மாண்டு மடிந்து கிடக்கிறார்கள், என்னால் பூமி வார்த்தை சுமக்க முடியலைன்னு சொல்ல, அப்போது ஆண்டவர் சிவபெருமான் அந்த பூமாதேவியிடத்திலே என்னையா சொல்லுகிறார்? அம்மா அம்மா பூமாதேவி, அஞ்சே வேண்டாம், மலைய வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம், அம்மா அம்மா பூமாதேவி, சுடலையாக பறக்க போறேன், பறக்க சுடுகாட்ட காக்க போறேன். மாயாண்டியா பறக்க போறேன், பறக்க போறேன், ஏ மயானத்தை காக்க போறேன், ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி பார்வதியா ஓடி வர உமையவளோ, பார்வதியா சொல்லுவாளா, ஆண்டவனே பகவானே, சுடலையாக பிறந்தாம், பிறந்தேரா நான் பேச்சியாக பறக்க போறேன், மையான பேயாக எந்த மாநிலத்தில் அவதரிப்பேன், பேச்சியாக நான் பிறந்து பிணங்களில் ஆளிக்க போறேன், பார்வதியா சொல்லும் போது பார்வதியும் பகவானும் கைலாச மலையதில மலைய இவர்கள் கட்டோடானே கொலுவேருந்தார்.
கைலாச மலையிலே ஆ, அம்மா பூமாதேவி தேவி அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஆலோசனை பண்ண வேண்டாம் 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 சுடலையா நாம் பிறந்து ஆமா மாயாண்டியா பிறந்து மையானத்தை காக்க போறோமா நீ பயப்படாத ஆமா இந்த ஆண்டவன் சொல்ல சொல்ல பார்வதி ஓடி வந்தா சரி ஆண்டவா நீங்க சுடலையா பிறந்தா நான் பேச்சியா பிறக்க போறேன் 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 பேச்சியா பிறந்து பிணங்கள் எல்லாம் அழிக்க போறேன் இறைவா இறைவா என்று நம்ம 2 பேரும் அவதாரம் எடுப்போம் பூமியிலே ஆமா என்று சொல்ல சொல்ல உடனே ஆ, ஒரு நாளைக்கு பிறப்பு எத்தனை இறப்பு எத்தனை எத்தனை கைலாசத்துல ஒரு கணக்கு பிள்ளைய போடணும் போடணும் ஆன்னு சொல்லி ஆ, யாரை கூப்பிட்டாங்க தெரியுமா யாரையா அதாவது சித்திர மாசம் சித்ரா பௌர்ணமி அன்று அன்று தெய்வ இந்திரனுக்கு வெகு நாளாக குழந்தை இல்ல ஆமா ஒரு காராம்பசை எடுத்து வளர்த்தா இந்திரனு இந்திராணியா சரி இந்த காராம்பசு தெற்பைய மேஞ்சி ஆ, சித்ரா பௌர்ணமி அன்று அன்று காராம்பசு திருவயிற்றிலே ஒரு பாலகன் பிறந்தான் ஆமா ஒரு மானிட குழந்தை பிறந்தது ஆ, ஆமா பசு வயிற்றிலே பிறந்த பாலகனுக்கு அதுக்கு அதான் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததாலே ஆ, அவருக்கு சித்திரபுத்திர நைனா ஆ, என்று பேர் கொடுத்தார்கள் ஆமா பேர் கொடுத்த பாலகனை பாலகனே, கைலாசத்துக்கு கணக்கு பிள்ளையா போட்டாங்க 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 ஐயா கூட்டி கழிச்சு பெருக்கி பெருக்கி பார்த்த ஆண்டவன் இடத்தை கணக்கோ படைச்சாரு ஆமா ஆண்டவா ஐயா ஒரு நாளைக்கு உலகத்துல ஆ, 1000 இறப்பு ஆமா 1001 பிறப்பு ஆமா எத்தனை 1000 பிறப்பு 1000 இறப்பு 1001 பிறப்பு 1001 பிறப்பு ஆமா ஒண்ணு ஒண்ணா கூடிக்கிட்டு இருக்குன்னு பாத்துக்க ஆமா இப்படி ஆ, கணக்கை தீர்த்து கொடுக்க ஆமையா ஆண்டவர் சிவபெருமா ஆமு படைத்து விட்ட சிவனுக்கு ஆமா பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவசுந்துக்கும் ஆமையோ கல்லுக்குள் இருக்க திரைக்கும் கருக்குள் இருக்க சிசுக்களுக்கும் ஆமா படியளக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஆண்டவன் எப்படியா பரப்படுகிறார் எப்படி நாளி நல்ல திணையெடுத்து திணையெடுத்து நாடு எங்கும் அவர் படியளக்க படியளக்க நாடு எங்கும் படியளக்கு படியளக்கு ஐயா உரிய நல்லோ திணையெடுத்து உலகத்து மக்களுக்கு படியளக்கு ஆள ஆக்கு நல்ல திணை எடுத்து அகிலமெல்லாம் அவர் படியளக்கு மகா ஆணி நல்லோ திணையெடுத்து திணையெடுத்து மாநிலத்திலையும் படியளக்க படியளக்க மாநிலத்தில் படியளக்கு படியளக்கு இப்பாடி படியளக்க போகும் நேரம் பார்வதா தேவி அவள் பகவான் முன்னே வருவாளாம் வந்ததொரு பார்வதியா ஆண்டவனை வழிமறித்தா பாருமையா ஆண்டவர் ஆண்டவர் வார்த்தை ஒன்று இப்போ சொல்ல கேளோ கேளோ எங்கள் இறையோனே பகவானே உன்னை படியாக்க அழிந்து போறது பெருசு இல்ல. உலகத்திலே எல்லோரையும் நான் ஒண்ணுகளை படிக்கப்பட்ட வசதியை கொடுத்திருப்பேன். ஆமா அது ஆளுக்கு பிள்ளை இல்லாம படிச்சிருப்பேன். படைச்சிருப்பேன் சில ஆளுக்கு 7-8 பிள்ளை குட்டி கொடுத்திருப்பேன். சாமி
கைப்பிடித்து விளையாட விளையாட கை குழந்தை எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆண்டவனே பகவானே பகவானே தொட்டிலிட்டு தாலாட்ட தாலாட்டே தாலாட்ட உனக்கு ஒரு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் தாலாட்டே தாலாட்டே தனக்கு ஒரு பிள்ளை வேணும் பிள்ளை இப்பாடே ஆதிசக்தி பார்வதியா பார்வதியா ஆண்டவன் ஆரிடமதில இடமதிலே ஆண்டவனும் இல்லாமலே இல்லாமலே ஆண் குழந்தை எனக்கு வேணும் எனக்கு வேணும் பகவானும் இல்லாமலே இல்லாமலே பாலவரன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் கடவுளுமே இல்லாமலே இல்லாமலே கை குழந்தை எனக்கு வேணும் எனக்கு வேணும் பார்வதியா கேட்ட போதே கேட்ட போதே பகவானும் சொல்லுவார சொல்லு பாடி அம்மா பார்வதியே பார்வதியே 8 நல்ல நாளைக்குள்ள நாளைக்குள்ள மீண்டும் புள்ள தருவேன் நானா தருவே நானாய ஒந்தனுக்கும் உதவ மாட்டான் ஒந்தனுக்கும் உதவ மாட்டான் அவன் எந்தனுக்கே உதவ மாட்டான் ஏதாயே மையானம் போவானம்மா பவானம்மா மாண்டவன் திம்பானம்மா திம்பானம்மா சுடுகாடு போவானம்மா பவானம்மா சுட்டவன் திம்பானம்மா திம்பானம்மா இடுகாடு போவானம்மா பவானம்மா போவா பவானம்மா தெரிந்த வேணும் திம்பானம் திம்பானம்மா பவானம்மா திம்பானம்மா பெண்ணே பார்வதி என்ன உனக்கு 8 நாளைக்குள்ளாக ஆண் குழந்தை தந்தேனானால் ஆனா உனக்கு உதவ மாட்டான் ஆமா எனக்கு உதவ மாட்டான் மையானத்தை காப்பான் மாண்ட பணத்தை திம்பான் 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 சுடுகாட்டுக்கு போவான் சுட்ட பணத்தை திம்பான் பார்வதி பார்வதி இடுகாட்டுக்கு போவான் எரிந்த பணத்தை திம்பான் ஆமா இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் ஆண்டவா இறைவா இறைவா எவ்விதமானாலும் 8 நாளைக்குள்ளாக எனக்கு ஏந்தும் பிள்ளை கண்டிப்பாக வேண்டும் வேணும் வேணும் என்று பிடிவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாள் ஆகா பார்வதி பிடிவாதம் பண்ண மாட்டா பிடிச்சா விட மாட்டா அன்னைக்கு கைலாசத்தில் நடந்ததா அன்னைக்கு பூலோகத்தில் நடக்க பார்த்துக்கிடுங்க ஆமா பெண்கள் ஏதாவது ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க பிடிவாதம் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கிடுங்க பிற அதை மறுக்கவே முடியாது ஆகையாலே பார்வதி பிடிவாதம் பிடிச்சா விடமாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சோவருமான் பெண்ணே பார்வதி கணவன் இல்லாத கை குழந்தை மணவாளை இல்லாம மடி குழந்தை பிரிசன் இல்லாத புத்திர சந்தனம் உனக்கு வேணுமானால் நீ என்ன செய்யணும் தெரியுமா சொல்லட்டுமா ஏ வாடி அம்மா பார்வதி ஒன்று சொல்ல கேளு கணவன் இல்லா கை குழந்தை கண்டிப்பாக வேணுமான மணவாள எல்லாமே மணவாள எல்லாமே மடி குழந்தை வேணுமான மணி குழந்தை வேணுமான ஏ வாடி அம்மா பார்வதி கைலாச மலையது தெற்கு வாசல் தன்னதில் கோமதியா நதிக்கரையில் குங்குமுக படித்தரையில் தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநாட்டு காப்பணிந்து நீர்
ஆயிரத்துயில் சேர்ந்த பட்டுடுத்தி கைலாசமலையில் பெண்ணை பார்வதிய உமையவள் கைலாசமலையில் ஈசான மூலையில் முழங்க மண்டபத்தில் முழங்க மண்டபத்தில் 32ஆம் துணரில் மணிவிளக்கு தங்கத்தோன பக்கத்திலே தானினியும் அருமையான ஆண்டவனை இல்லாம ஆண் குழந்த தாரினம் பகவானே இல்லாம பாரவர தாரினம் கடவுளுமை இல்லாம கை குழந்த தாரினம் கை குழந்த தாரினம் பகவானவர் சொல்லும் போது பார்வதா தேவி அவள் வெள்ளிக்கிழமையில மூஞ்சி நல்ல கருக்கலையில முதசாம வேலையில தங்க நல்ல குடமெடுத்து தலையிலிட்ட எண்ணெயோடு தலைப்பினாக்கு மஞ்சளோடு தாயான பார்வதிய எங்க வரலான எங்க வரலான தாயான பார்வதிய ஆதிபரசக்தி அம்மா கைலாச மலையதில ஈசான மூலையில அம்பிகைய உமையவள ஆயிரங்கள் மண்டபத்தில் அணியணிய எரியுதையா தோண்டாத மணி விளக்கு தங்கத்தோணு பக்கத்தில் தங்கத்தோணு பக்கத்தில் தானே அவ வருவாள் துண்டாத மணி விளக்கை கண்ணாலை கண்ட போது கடவுள் தேவி பார்வதி மணிவிளக்கு முன்னாலே முந்தானி அந்தி எல்லோ முக்கணிய நிற்கும் போது ஆண்டவனார் சிவபெருமா யாருக்குமே தெரியாமல் உண்டாத மணி விளக்கை குண்டிமல்ல வைப்பார் அசையாத மணி விளக்கை அசைத்து மல்ல வைப்பார் மூணு சுடரது மூணு நல்ல சுடரது முத்து போல முத்து போல விழுந்த போது ஆதிசக்தி பார்வதி பிள்ளை வரம் கிடைச்சதென்று கூட்டி மல்ல பொடித்தாளே பிடித்து மல்ல பார்க்கும் போது காலுமல்ல கையமல்ல காலுமல்ல கையமல்ல ஒரு கட்ட போல ஒரு சாமி மூக்குமல்ல மொழியும் முண்ட போல உருளை இதனை கண்ட பார்வதி
கொடுக்கலாமா குழந்த வாரம் கேட்டதற்கு பாடி குழந்தைகளை கொடுக்கலாமா பாடி பார்வதியா சொல்லும் போது பகவான் அவர் ஓடி வந்து பாலகனை பார்க்கும் போது காலுமல்ல கையுமில்ல கட்ட போல உருளுதையோ உருளுதையோ ஆண்டவன் பிள்ளவரம் கேட்டதற்கு இப்படி பெருமுண்டத்தை கொடுக்கலாமா மதலை வரம் கேட்டதற்கு மாமண்டத்தை கொடுக்கலாமா காலுமில்ல கையுமில்ல கண்ணு மூக்கு செவியுமில்ல இல்ல மூக்குமில்ல மொழியுமில்ல முண்டமா உருளுதே அம்மி கொலைக்கினால் 2 பிடி உண்டு பக்கமும் பிடி இருக்குமே ஆமா இது அதுவும் இல்லையா ஆண்டவா மொட்டை முழுக்குன்னு உருளுதே இந்த பிள்ளைய கொண்டு நான் என்ன பண்ண போறேன் ஆமா என்னாள் பார்வதி இதனையெல்லாம் காதலே கேட்ட சோபருமா ஏ பார்வதி நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்ட 8 நாள பிள்ளை இப்படிதான் இருக்கும் தட்டுனா பொறுக்காது பாத்துக்கோ ஆமா இந்த முண்டை உனக்கு வேண்டாமானால் அருகிலே பள்ளியறை இருக்கு அந்த பள்ளியறையில கொண்டு போடு குழந்தைய போடு என்றார் ஆண்டவர் எடுத்து வந்த முண்டத்தை அப்படியே கொண்டு வந்து பள்ளியறையில் கொண்டு போட்டாரு யாரு பார்வதி போட்ட உடனே ஆண்டவர் சிவபெருமான் யாரையா வரவழைத்தார் படைக்கும் பிரம்மதேவனை வரவழைத்து ஏ பிரம்மா இந்த பள்ளியறையில் ஒரு முண்டை ஒண்ணு இருக்கு அதுக்கு காலு கை கண்ணு மூக்கு உருவடைக்க வேண்டும் என்றான் எல்லாம் காதல் கேட்ட பிரம்மதேவனோ முண்டத்தை கையில் எடுத்து காலு கை கண்ணு மூக்கு உருவடைத்துக் கொண்டிருக்கிறார் உருவடைக்க என்னாச்சு என்னை உருவடைத்தாரே பரமதேவரே உயிர் கொடுத்தாரே பரமதேவா உயிர் கொடுத்தாரே உயிர் கொடுத்த நல்லோ வேளையில குவா குவா என்று சொல்லி குழந்த சத்தம் என்று சொல்லி இந்த குழந்த சத்தத்தை காதில் கேட்டு ஓடி வாராளே பார்வதியா ஓடி வந்ததொரு உமையவளோ பாலகனை நல்லோ கண்ணால் கண்டு வாரி மல்ல கையில் எடுத்தா அவனை வலது கணத்தோடு முத்தம் விட்டார் கையில் எடுத்தா ஏந்தி மெல்லனோ கையில் எடுத்தா இடது கணத்தோடு முத்தமிட்டா கொப்போடு நல்லோ குளிப்பாட்டி நீராட்டி நல்லோ தாராட்டி நலத்து நாள் எங்கே பொட்டு போட்டு பச்சை நல்லோ நரம்போடி பாலாமிர்தமது கொடுப்பாளா ஆண்டவனை எங்க பகவானே எனது மகன் கண்மணிக்கு பேரோடு கைப்பாவே கண்மணிக்கு
கேட்கும் போது பகவான் அங்கே ஓடி வந்து ஓடி வந்து பாலகனின் கையில் எடுத்து என்ன பேரு அதை கொடுப்பாரானா கொடுப்பறானா சுடரொழிவதில பறந்ததாலே பிறந்ததாலே பறந்ததாலே பிறந்ததாலே சுடலை என்று சொல்லி பேர் கொடுத்தாரு பிறந்ததாலே பறந்ததாலே சுடலை என்று சொல்லி பேர் கொடுத்தாரு மாயமாக பறந்ததாலே பிறந்ததாலே மாயாண்டி சுடலை என்று பேர் கொடுத்தார் பேர் கொடுத்தாரு உண்டமாக நல்ல உருண்டதாலே 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 அவருக்கு முண்ட சாமி என்று பேர் கொடுத்தாரு உருண்டதாலே உருண்டதாலே முன்னே சாமி என்று பேர் கொடுத்தாரு மூன்று நல்லோ பேர் கொடுத்தார் பேர் கொடுத்தாரு பேர் கொடுத்தார் பேர் கொடுத்தாரு உக்கண்டனா சிவபெருமாய பேர் கொடுத்தார் பேர் கொடுத்தார் சிவபெருமாய பாலகனை கையிலெடுத்து பெருமான் எப்பேற்பட்ட பேரமத்தை கொடுப்பார் என்று கேட்டால் எப்படி சுடரொளிவிலே வந்து பிறந்ததாலே ஆமா உனக்கு சுடலை என்னும் ஒரு பெயர் ஒரு பெயர் மாயமாக மணி விளக்கிலே பிறந்ததாலே மாயாண்டி என்னும் ஒரு பெயர் உனக்கு மாயாண்டி என்று ஒரு பேரு ஆமா காலும் இல்லாம கையும் இல்லாம கட்ட போல முண்டம் போல் உருண்டதாலே உனக்கு முண்டசாமி என்றும் ஒரு பெயர் முண்டசாமி என்று ஒரு பெயர் மூன்று பேர் கொடுத்தார் ஆமா முக்கண்டனார் சிவபெருமா ஆமா பேர் கொடுத்த மாயாண்டி சுடலையை ஆமையா தாயான பார்வதி விஸ்வகர்மா வரவழைத்து அழைத்து மகனான மாயாண்டி சுடலைக்கு தங்க தொட்டில் உண்டு பண்ணி பாலகனை பாலாமரம் கொடுத்து தங்க தொட்டிலே போட்டு எப்படி சீராட்டி ஓராட்டி கொண்டிருக்கிறார் தெரியுமா? எப்படி ஆரீர் அரீராரோ கண்ணே ஆரீர் அரீராரோ கண்ணே